ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டிமார்ட் போன ஒரு சின்ன vlog பார்க்கலாம் வாங்க. டே அட் டிமார்ட். நாங்கள் ஒரு வீக் டேஸில் தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்குறதுக்காக போனோம். அன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ப்ரொவிஷன் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து டைரெக்டாக போனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான். எதனாலன்னா என்னுடைய பொண்ணு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேஷ்னரி போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு டைரி டைப்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா, சின்ன சின்ன நோட்ஸு. பட் பெருசாக கலெக்ஷன்ஸ் எனக்கு இருக்கிற ஸ்டேஷ்னரியில் எதுவுமே இருக்கல, கொஞ்சமாக தான் இருந்தது. அதில் இருக்கிறது அவளுக்கு என்ன தேவையோ, இந்த சின்ன பவுச், யூனிகார்னோட பவுச், அப்புறம் ஏதோ ஒரு நோட், அந்த மாதிரி நோட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா ஸ்பெஷல் டாய்ஸில் எதிர்பார்க்க அவளுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்தோம், நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. இந்த பெல்லா விட்டா அந்த பிராண்டுக்கு ஆஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் 4 பாட்டில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஷாம்பூஸ் பார்க்கலான்னு குழந்தைங்களுக்கு. சபா மேட்டோடது டிமார்ட்டுக்கு வந்திருக்கு. முதல்ல மாமா ஆர்த்து தான் இருக்கும். பட் இப்போது மாமா ஆர்த்தோட சேம் பிராண்ட்லேயே சபா மேட்டோட வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஆன்டி டேட்லஸும் ஆன்டி ஹேர்லாஸ் ஷாம்பூ இருந்தது. ஸோ அது எங்களுக்கு நல்ல ஆஃபரில் இருந்தது. 400 rupees 330 போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஷாம்பு ஐட்டம்லாம் முடிஞ்சதுன்னா நேராக வந்து இந்த மாதிரி கப் அண்ட் சாசஸ், செராமிக் ஐட்டம் இருக்கிறது தான். ஸோ நிறைய கப்ஸ் அழகழகாக வந்துருக்குது. அது இந்த கப்பெல்லாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. நிறைய பேர் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் காஃபி நிறைய குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒயிட் கலர். நான் யூஸ்வலாக ஒயிட் கலர் கப் தான் பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து இது கப்புள்ஸ் கப் மாதிரி இருந்தது. இது வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லாட்டி ஆனிவர்சரிக்குள்ள கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ஒயிட்டில் இந்த டிசைன் போட்டுட்டு ரொம்ப யூனிக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி டீ கப்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். டீ கடைகள்லாம் நம்ம பார்ப்போம், குட்டி குட்டி டீ தர கப். அதே மாதிரி டீயோட கிளாஸில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கண்ணாடி வருது. அதே வந்து இதில் செராமிக்கில் போட்டு வச்சுக்கோங்க. குட்டி குட்டி சைஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருந்தது. அப்புறம் இது குட் மார்னிங் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். இந்த கலர் நான் பார்த்ததே இந்த கப்லேயே இது டிஃப்ரெண்ட்டான கலர் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது ஆஸ் யூஷுவல் நிறைய குடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது அந்த மாதிரி கப் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல 3 ஷேட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷன் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தோட ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. நான் பார்த்தது எல்லாமே 100க்குள்ளே 200க்குள்ளே இருக்கிற கப்ஸ் தான். ஆனால் கலர்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் தான் இருந்தது. ஸ்பெஷல் கப் அண்ட் சாசர், கிளாஸ் ஐட்டம்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நல்லா ஆஃபர்லேயே இருந்தது. நல்ல பவுல்ஸ் எல்லாமே, செராமிக் பவுல் எல்லாமே நல்லா ஆஃபர் இருந்தது. அது போக கொஞ்சம் பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் இருந்தது. அதுவும் நல்ல பிரிண்டான ஒயிட் என்றைக்குமே விரும்புகிறாங்க நிறைய பேர். ஒயிட் என்றைக்குமே இருக்கும். ஒரு ரேக்கில் ஃபுல்லாக ஒயிட் இருக்கும். ஒயிட் மெயின்டைன் பண்ண முடியுங்க, கண்டிப்பாக ஒயிட் பண்ணலாம். ஒயிட் என்றைக்குமே பார்த்துட்டு ரொம்ப அப்புறம் கிளாஸ் செராமிக்ஸ், அப்புறம் கிளாஸ் ஜார்ஸு, பாத்ரூம் பக்கெட்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம், கிளாஸ், அதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃபர்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் பேக் செக்ஷன் போயிருந்தோம். அழகழகான பேக் வச்சுருந்தாங்க. எல்லாம் குட்டி குட்டி பேக்ஸாக தான் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கலர் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பேக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பேக்கில் அதே மாதிரி நார்மல் ஒர்க்கிங் உமன்ஸ் யூஸ் பண்ணுறது, காலேஜ் கேர்ள்ஸ் அண்டு நார்மலாக ஒரு ஷாப்பிங் போகிற பேக், பார்ட்டி பேக், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த லாங் ஸ்ட்ராப் பேக்கெல்லாம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இருந்தது. அதிலெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக அந்த டிசைன்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லாக கட்டியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னுமே யூனிக்காக இருந்தது. பார்த்த பேக்ஸ் எல்லாமே 500க்குள்ளே தான் இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர குக்வேர்ஸ் நல்ல வெயிட் இருந்தது. இந்த கடாயெல்லாம் நல்ல வெயிட்டாக இருந்தது. இதை யூஸ் பண்ணி ஒன்று வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கோல்டன் கலர் டவர்ஸ் செட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இதில் ஒரு 3-4 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு திருப்பி இது பேஸ்கெட்ஸ், ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் போனோம். இது வந்து இந்த மூங்கிலில் பண்ணுற மாதிரி இருந்தது, பேம்பு மூங்கி. பட் அது வந்து பிளாஸ்டிக் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது.
பார்த்தோன்னே நான் மைண்டில் பண்ணவே நினச்சி பார்த்துட்டேன். பார்த்தா கடைசியில் பிளாஸ்டிக். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஷேப்பும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் யூஸ்வலாக நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா இருக்குது. கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில், இந்த பாட்டில் வந்து 2200 ml வரைக்கும் அது கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறாங்க இப்போல்லாம். அது ஒரு எல்லாமே ஒரு பழகிட்டாங்க. இப்போ ஜிம், யோகா, எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் யூஸ்வலாக நிறைய தண்ணி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். கலர் ஒரு 2-3 கலர் காம்பினேஷன் வச்சுருந்தாங்க. இந்த கலர் என் டாட்டர் லைக் பண்ணனால அது கையில் வச்சுருந்தேன். பட் அதை நான் வாங்கணுமா என்னன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இப்போ வின்டர் இருந்தால நிறைய மழை, ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால நம்ம ஜர்கின்ஸ் நிறைய பார்க்க முடியாது. கலர்ஸ் நல்லா இருந்தது. அதை நான் எடுத்து இந்த கிளிப்பில் வந்த கலர் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜஸ்பான்ஸ் பேபிஸோட ஷூஸ் அண்ட் இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக நான் செராமிக்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் பார்க்கறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெண்டுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் இது வந்து செராமிக் கிடையாது, அது வந்து பிளாஸ்டிக். ஸோ அப்படியே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது கலர் கலராக நிறைய ஹேங் ஆகிட்டு இருந்தது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தா எல்லாமே ஃப்ளவர் சட்டி, செடி வைக்கிற சட்டி சொல்லுவாங்க, அது ஹேங்கிங் பாட் சொல்லுவாங்கள்ல, அது நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த கார்பெட் செக்ஷன் இருந்தோம். கார்பெட்டில் நான் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். நிறைய ரக்ஸ், கார்பெட், டோர் மேட்ஸ், ஃபுல்லாக அந்த க்ரிப் இருக்கும்ல பின்னாடி சைடு, இந்த பாத்ரூம் மேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக க்ரிப் மேட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. நார்மல் மேட்ஸும் இருந்தது. அந்த பெட்டுக்கு கீழே, இந்த சோஃபா கீழே போட்டு நம்ம காலு கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு காலு கீழே இருக்கிற அந்த அக்குபஞ்சர் மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த கொஞ்சம் டாட் வச்சுருந்த மேட்ஸும் நிறைய பார்க்க முடிஞ்சது. அது நிறைய கலெக்ஷன் இருந்தது. அது முடிச்சுட்டு வந்து பார்த்தா இதில் குட்டி குட்டி டவல்ஸ் இருந்தது. நான் கிச்சன் டவல் நினச்சேன், பட் அதெல்லாம் கொஞ்சம் பேபிக்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே பில்லிங் வரும்போது ஸ்பெஷல் சாக்லேட் செக்ஷன், அப்புறம் நம்மளுக்கு தேவையான இங்கே கொஞ்சம் பன்னீர் அந்த ஐட்டம்லாம் தேவைப்பட்டுச்சு.